ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஒன்சரைகள் சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு சூப்பரான நான்வெஜ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காரசாரமான அட்டகாசமான சுவையில் பெப்பர் சிக்கன் தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது வந்து சாம்பார் சாதம், தயிர் சாதம், ரசம் சாதம் இது எல்லாத்துக்குமே சைடிஷாக வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே அல்டிமேட்டாக இருக்கும். இது செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி நல்லெண்ணெய் தான் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டு நல்லா பொரிய விட்டலாம். சோம்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயமாக நான் வந்து இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ இதை வந்து நம்ம எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கி விடலாம். வெங்காயம் வந்து நம்மளுக்கு நல்லா வதங்கி வரணும். ஸோ கொஞ்சம் டைம் எடுத்து நம்ம வெங்காயத்தை வதக்கிக்கலாம். இந்த அளவுக்கு கோல்டன் ப்ரௌனாக வெங்காயம் வதங்கி வந்ததுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் நம்ம எண்ணெயில் சேர்த்து நல்லா வதக்கி விடலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை நல்லா போகிற அளவுக்கு நம்ம வதக்கி விட்டுறணும். அப்போனா தான் அதோட ஃப்ளேவர் ஃபுல்லாகவே நம்மளுக்கு இந்த ரெசிப்பியில் கிடைக்கும். இப்போ பாருங்கள், இஞ்சி பூண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், தேவையான அளவுக்கு கல்லுப்பையும் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நம்ம எண்ணெயிலே வதக்கி விட்டுடலாம். இந்த மசாலா எல்லாமே நம்மளுக்கு எண்ணெயில் வதங்கி வரும்போது டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். அதே மாதிரி எண்ணெயும் பிரிஞ்சு வர்றதுக்கு நம்மளுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இப்போ மசாலா எல்லாமே 2 நிமிஷத்துக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்க சிக்கனை இது கூட சேர்த்துக்கிருவோம். இன்றைக்கி வந்து 1/2 கேஜி சிக்கன் தான் நான் வந்து எடுத்திருக்கேன். கொஞ்சம் மீடியம் சைஸில், தோல் எதுவுமே உரிக்கலை, எலும்பும் கறியுமாக தான் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி சேர்க்கும்போது நம்மளுக்கு டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ அதனால தான் நான் வந்து எலும்பும் கறியுமாக எடுத்திருக்கேன். இப்போ பாருங்கள், நம்ம இதை வந்து அப்படியே பரட்டி நல்லா எண்ணெயிலே வந்து வதக்கி விட்டுறலாம். நல்லா வந்து சிக்கன் வந்து எண்ணெயிலே வதங்கி வரணும். நம்ம எடுத்த உடனே வந்து தண்ணி ஆட் பண்ணிடக்கூடாது. நம்மளுக்கு அந்த தண்ணி எல்லாமே இஞ்சி வற்றி நல்லா வதங்கி வரும்போது தான் சிக்கனோட டேஸ்ட் வந்து ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். இப்போ பாருங்கள், சிக்கன்லேருந்து வந்த தண்ணி எல்லாமே வற்றி இந்த மாதிரி நல்லா வதங்கி வந்திருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, 1 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா இது வந்து நம்மளுக்கு வெந்து வரணும். அதுக்காக நம்ம 1 கப் அளவு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வைக்கலாம். நம்ம எடுத்தோடனே ஹை ஃப்ளேம்லேயே வச்சுருந்தோம் அப்படின்னா வேகமாக வந்து தண்ணி வற்றுமே தவிர கறி வந்து வெந்து கிடைக்காது. ஸோ அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் வந்து சிம்மில் வச்சு நம்ம லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி வேக வச்சோம் அப்படின்னா ரொம்பவே சாஃப்டாக கிடைக்கும். இப்போ ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறமா பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம 1 கப்பு தண்ணி ஊற்றணும். அது வந்து 1/2 கப் அளவுக்கு வற்றி நம்மளுக்கு கறியும் கொஞ்சம் சாஃப்டாக வெந்து கிடச்சிருக்கு. ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. நம்ம வந்து ஓப்பன்லேயே வச்சு நல்லா வேக வச்சுக்கலாம். எனக்கு வந்து சிக்கன் போன்லெஸ்ஸை விட எலும்போடு இருக்கிறதா ரொம்ப பிடிக்கும். அது போக தோலையும் வந்து எடுக்கக்கூடாது. ஸோ தோலோடு சமைக்கும் போது அதோட டேஸ்ட் வந்து ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். உங்களுக்கு போன்லெஸ் பிடிக்குமா அல்லது என்னைய மாதிரியே எலும்பும் கறியுமா சேர்த்து சமைச்சா பிடிக்குமா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்க்கும்போது தண்ணி எல்லாமே நல்லா இஞ்சி சுண்டி சூப்பராக வற்றி கிடச்சிருக்கு. இந்த டைமில் வந்து நம்ம இதை இன்னுமே டேஸ்ட்டாக மாற்றுறதுக்கு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து பெப்பர் தூள் தான் சேர்த்துருக்கேன். இது வந்து நம்ம சேர்க்கும் போது ரொம்பவே காரசாரமாக சூப்பராக இருக்கும். அது போக நம்ம வந்து காரத்துக்கு மிளகாய் தூள் எதுவுமே சேர்க்கலை. ஸோ அதனால் வந்து காரம் வந்து நம்மளுக்கு கரெக்டான பக்குவத்தில் கிடைக்கும். இந்த இது வந்து ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வந்து இன்னும் காரம் அதிகமாக வேணும் அப்படின்னா அதிகமாக சேர்த்துக்கலாம். அப்படி இல்லை கொஞ்சம் குறைவாக இருக்கட்டும் அப்படின்னா 2 ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து அந்த ஹீட்லேயே 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுடலாம். இதுக்கப்புறம் நம்ம லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. பெப்பரை ஆட் பண்ணுறதை பார்த்துட்டு ஐயோ இவ்வளோ பெப்பரா அப்படின்னு யாரும் நினச்சிடாதீங்க. இந்த ரெசிபியோட பேரே வந்து பெப்பர் சிக்கன் தான். ஸோ நம்ம காரத்துக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பெப்பர் தான் ஆட் பண்ணுறோம். இது வந்து நம்ம உடம்புக்குமே ரொம்ப நல்லது தான், எந்த ஒரு கெடுதலும் கிடையாது. ஸோ ஃபைனலாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவிட்டு நம்ம வந்து கிண்டிட்டு அப்படியே எடுத்து சர்வ் பண்ணிடலாம். ஸோ சுட சுட இந்த மாதிரி ஒரு மிளகு கறி வச்சு சாப்பிடும்போது நம்மளுக்கு ரொம்பவே ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். ஸோ கண்டிப்பாக இதே மெத்தடில் நீங்களும் ஒரு தடவை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு அப்படியே விட்டுறாதீங்க. எப்படி இருந்துச்சு அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ தான் நம்மளோட ஒன்சரைகள் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபியோட நெக்ஸ்ட் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.